விவேக் கூட நடிக்கிறதுக்கு அப்ப விரலுக்கு ஏத்த வீக்கம். அதுல விவேக்கு ஜோடி ஆமா, அவங்க சரளா வந்து இவளுக்கு போட்டேன், யார் வடிவேலு ஒரு போட்டீங்க. அதனால இவங்களுக்கு ஒரு ஜோடி வேணும். கனகா பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க அம்மாவும் பெரிய, அவங்க இது எப்படி நடிப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்புறம் அவங்க கிட்ட போய் பிஆர்ஓ போய் பேசுறதுக்கு இல்லைன்ட்டாங்களாம். யார் விவேக்குலாம் வேணாம், விசேகர் படத்தில் நடிக்கணும், பட் ஆனால் விவேக்லாம் வேணான்ட்டாங்க. சரி நானே போனேன். நான் வந்து விவேக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்றேன்ல, படத்தில் நடிக்கதான்னு சொல்றேன். இல்லைங்க இமேஜ் இல்லை, நம்ம சினிமா தான் அப்படிதான் பண்ணுவானுங்க. அது பர்சனலாக சொல்லிச்சு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒழுங்கா பெரிய ஹீரோங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், என் கதையே வேற. எனக்கு வந்து சவுத் இந்தியாவிலே பெரிய ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன், நான் லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு டிரைவர் தான் அவனை போய் வீட்டுக்காரனை நான் கல்யாணம் பண்ணி ஏமாந்து சொத்தெல்லாம் இழந்து நான் கேவலமா இருக்கேன், இப்படி என் பொண்ணு இப்படி இருக்கு, இப்படிதான் சூழ்நிலை. அவனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் பெண்கள் படம் எடுக்கிற டைரக்டர், இந்த படத்து மூலியமா உங்க பெண்ணுகள் நல்ல பேர் வரும் மொழியை நான் இது பண்ண மாட்டேன், ஒரு கேரண்டி. அப்புறம் இவங்க என்னை பத்தி தெரியுது, இப்போ உங்களுக்காக தான் சார் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்துச்சு. படம் சூப்பர், படத்தை நல்ல படமா வந்து ஆரம்பிச்சு, நல்ல நடிகை. ஸோ நாம் அப்படிமான்னு போயிட்டு அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நடிகை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துக்குவோம். அதாவது சின்ன ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி அம்மா கூடயே உட்காந்துக்கும் போய் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல நடிகை.